தமிழ் வரலாறு பகுதி 8. இன்று நாம் பைபிளில் உள்ள தமிழ் சொற்கள் முதல் சோழர்களின் கடல் கடந்த வியூகம் வரை பல அரிய தகவல்களை பார்ப்போம். கீழடி அகழ்வாராய்ச்சி ஒரு உண்மையை உரக்கச் சொல்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 580லேயே தமிழர்கள் மிகச்சிறந்த எழுத்தறிவு பெற்ற நாகரீகமாக விளங்கியுள்ளனர். 2500 ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்ட எபிரேய பைபிளில் தோகை, அகில் போன்ற தமிழ் சொற்கள் இடம்பெற்றுள்ளது தமிழின் உலகளாவிய வணிகத்திற்குச் சான்று. கல்லணை, எந்த ஒட்டும் கலவையும் இன்றி ஆற்று மணலில் பாறைகளை அமிழ்த்திக் கட்டப்பட்ட இதன் தொழில்நுட்பம் இன்றும் நவீன பொறியாளர்களுக்கு ஒரு சவால். ராஜேந்திர சோழனின் ஸ்ரீவிஜய போர் வெறும் நில ஆதிக்கத்திற்காக அல்ல, தமிழ் வணிகர்களின் பாதுகாப்பிற்காக நடத்தப்பட்ட ஒரு துல்லியமான கடல் கடந்த வியூகம். பூம்புகார் கடலுக்கு அடியில் 50 முதல் 100 மீட்டர் ஆழத்தில் பழங்கால கப்பல் கட்டும் தளங்கள் இருப்பது நவீன சோனார் கருவிகள் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. சிலம்பம் உலகின் மிக பழமையான ஆயுத தற்காப்பு கலை. இதன் வலிமையைக் கண்டு அஞ்சிய ஆங்கிலேயர்கள் 18ஆம் நூற்றாண்டில் இதற்கு தடை விதித்தனர். ரோமானியர்கள் நமது மிளகை கருப்பு தங்கம் என்று அழைத்தனர். ஆண்டுக்கு 5 கோடி தங்கக் காசுகளை தமிழர்களிடம் தாரை வார்த்ததாக பிளினி என்ற அறிஞர் வருந்தியுள்ளார். நமது வரலாறு வெறும் கதையல்ல, அது நமது அடையாளம். இந்த தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். நன்றி.